அஸ்ஸலாமலைக்கும் ஃப்ரெண்ட். 1 கேஜி மட்டன் பிரியாணி பாஸ்மதியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், மட்டன் 1 கிலோ, 1 கிலோ அரிசி, ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு குக்கர் வச்சு சூடான பிறகு எண்ணெய் போட்டுடுங்க ஃப்ரெண்ட். எண்ணெய் போட்டு நல்லா காய்ந்ததும் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட். அது வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட். பட்டை, ஏலக்காய், லவங்கம் 3ஐயும் போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட். பிறகு ஒரு 5 மினிட் கழித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மட்டன் எடுத்து போட்டு நல்லா பெரட்டி விட்டுடுங்க ஃப்ரெண்ட். சூப்பரான இந்த மெத்தடில் நீங்களும் முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட். நல்லா சுவையாக இருக்கும். பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட லெமன் ஜூஸ், தக்காளி நல்லா போட்டு நல்லா பெரட்டி விடுங்க ஃப்ரெண்ட். இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். தயிர் ஒரு பாக்கெட் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க ஃப்ரெண்ட். 2 மினிட் மூடி போட்டு வைங்க. அதுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டு குக்கர் மூடி வச்சிடுங்க. ஒரு 5 சீட்டி வர வரைக்கும் பார்க்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி, அரிசி வேகிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அது கூட தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி சூடானதும் இப்போது அரிசி நான் போட்டிருக்கேன். உப்பு, கலர் பவுடர், கேசரி பவுடர் போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். சுவையான பாஸ்மதியில் பிரியாணி செஞ்சு பார்க்கலாம். இப்போ அரிசி வெந்துடுச்சு. 50% அரிசி வெந்து வடிகட்டி அந்த குருமா எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். மிக்ஸ் பண்ணி இப்போ தம்முக்கு போட்டுடலாம். தம்முக்கு வச்சிடலாம். தம்மு வச்சு 10 மினிட் கழித்து எடுத்து பார்க்கலாம். சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா இருக்குது. இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட், சாப்பிட்லாம். தேங்க்யூ.